உங்களுக்கு தெரியும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். எனக்கு பயமே இல்லை. இப்போது என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தைன்னு புதுசாக பயன்படுத்த போவதில்லை. இப்போ இங்கே சிலர் வந்து போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அவள் 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க, அப்படி பழி போட நான் விரும்பலை. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க. நான் சொல்லுவேன், பேசுவேன். அஞ்சான் 2014 ரிலீஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்பயும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள். நான் பேசுகிறத விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எடிட்டர் எவ்வளோ பண்ணியிருக்கேன் சார்? ரீஎடிட்னா எவ்வளோ நிமிஷம் பண்ணியிருக்கேன் அண்ட் வை? ஒரு 2 hours 36 minutes இருந்துச்சு. அதில் ஒரு 36 நிமிஷம் குறைச்சிருக்கு. 2 மணி நேரம் படம். இப்போது ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது. நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் படம் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட் வெர்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்ப்பீங்க. சார், நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க, ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க. ஏன் இவ்வளோ கேப்பு? ஏன் இந்த படத்தை ரீரிலீஸ்க்கு வரணும்? அடுத்த புதுசாக நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு. நம்ம கேப்புனா வாரியர் இப்போ தான் பண்ணோம், தெலுங்கில் பண்ணோம், தமிழில் டப் பண்ணோம். அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம். அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு. 2 வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு வேறு ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிப்ரவரியில் ஷூட்டிங்கு. வித்யாசாகர் பையன் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க. அது பிப்ரவரியில் ஷூட்டிங். ஆனந்தம், ரன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார். சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு, போலீஸ் ரோலு, இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ வக்கீல் ரோலாக நடிச்சிட்டு இருக்கார் சார். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணுறீங்களே சார். நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சு சார். கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார்? சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம். நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்போ என்ன மாதிரி ஸ்டைலாக ஃபிலிம் படம்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுதில்லை. தோணால் எப்போயாவது நம்ம பண்ணுவோம். இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்கள, எப்போ பார்த்தாலும் இந்த 11 வருஷத்தில் எங்கேயாவது என்னை மீட் பண்ணும்போது, ஏன் சார் இந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்கள் படத்தை, ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், டேய் சொன்னாக்கல்டா குத்திக்க போடட்டான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனோ அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் எப்படி எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்கள் திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சூர்யா சாருக்கு. நான் முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாட்சியமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போது என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தைன்னு புதுசாக பயன்படுத்த போவதில்லை. இப்போ இங்கே சிலர் வந்து போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல.
நாங்கள் விரும்பினோம். நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே 2 மாதிரி மாறலாம், ஆனந்த மாதிரி ஆகலாம், சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம், நம்ம கையில் இல்லை. ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும். நீங்கள் எல்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸுக்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா, இவருக்கு தெரியாததா, இவரே இத்தனை ஹிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிஸ்டன்ட் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கொஞ்சம் மாறணும் சார்ம்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காகலாம் இந்த படத்தை சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு. நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம், கீழே எடிட் ஷூட் இருந்துச்சு. இது பெரிய ப்ராசஸ், 2 வருஷமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டனி பார்த்தாரு, அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார். இவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம். எப்பயும் போல் எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது, எனக்கு அப்போவே பிடிச்சி தான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்பயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள். அஞ்சானுக்கு பிறகு கங்குவா தான் அதிகமாக ட்ராவல் ஆச்சு சார். அதனால சூர்யா சாரை டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு. அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா, சண்டைக்கோழி வந்துருந்துச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்திருக்க முடியுமா? ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் அதை 100% ஒத்துக்கிறேன். அதில் 100% மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை எல்லாருமே திட்டாங்க, அப்படி பழி போட நான் விரும்பலை. நம்ம செயலையும் மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி இந்த பாருங்கள் அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும்ல. ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும், பாவம். அதனால் நானும் தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை பல மடங்கு அவங்களும் ஆக்கிட்டாங்க. இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம், பேசாமல் ஒதுங்கி எல்லாமே யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டைரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது? அது ப்ரெஸ் மீட்டு கிடையாது, சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ. அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல. இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை. அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறது என்ன தப்பு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க. நான் சொல்லுவேன், பேசுவேன். சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கையாளனாக இவங்களுக்கு என்ன முன்னாடியே ரெட் கார்பெட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு யார் கூப்பிட்றாங்களா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் செய்கிற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் மாதிரி தெரியும். இங்கே எல்லா டைரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா? சண்டைக்கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா? அது இல்லை. நம்ம பேசுகிற அந்த சொல் அந்த நேரத்துக்கு அப்படி வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவையான்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும். லிங்குசாமி சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, லிங்குசாமி சார் பெரிய கிரியேட்டர், ஆனந்தம் படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, ரன் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார். அவர் தயாரிப்பாளர் ஆனனால தான் அவருடைய
உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து வேறு இதுக்கு போயிட்டு நிறைய ப்ரெஷர்னால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்காங்க. நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுவீங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் சினிமா வரையில் பாதிப்பு ஏற்படுத்துதா? இன்னமும் டேரக்டராக இருந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஏவிஎம் யூனிவர்சிட்டியாரே ஃபஸ்ட்டு டேரக்டர், அப்புறம் தான் ப்ரொடியூசர். நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார், பாலச்சந்திரன் சார், கவிதாலயா, மணிரத்னம் சார், மெட்ராஸ் டாக்கீஸு, இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற, சினிமாவை நேசிக்கிற, ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பற்றி தான் சொல்லணும். அவர் இருக்கார் பக்கத்துலேயே, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. அதனால் வந்து எனக்கு எந்த சிரமம் அவர் கொடுக்கறது இல்லை. என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது. அவர் இருக்கிறதுனால பண்ணுறோம். சார் நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு. அவங்கள வச்சு படம் பண்ண போறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அது யார் சொன்னது நான் அவங்க 2 பேரும் கதை சொல்ல போகிறேன்னு? ரஜினி சாரே சொன்னாரா? தேவாவே சொன்னாரா? இல்லை, அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை. புதுசாக வந்தவங்க நிறையவே நல்லா பண்ணுறாங்க, அற்புதமாக போயிட்டுருக்கு. அஜித்தோட ஜி படம் ரீ-ரிலீஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. அது யார் கேட்குறது? அது உங்களுக்கு பிடிச்ச படமா? நாளைக்கு தான் அட்டகாசம் வருது, அதை பாருங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ.